Hi friends, welcome to Sandra Expert. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு IPL லைவ் ஸ்கோரை வந்து நம்ம பைத்தான் மூலமா எப்படி ஃபெச் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷனா நம்மளுடைய லேப்டாப்ல வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே IPL வந்து இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட சென்னை vs கொல்கத்தா மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸி ஒர்க்ல இருக்கலாம், இல்லாட்டினா நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துட்டு இருக்கலாம். அதனால நம்ம ஒவ்வொரு டைமே வெப்சைட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து ஸ்கோர் பார்க்குற மாதிரி அப்படிலாம் கூட இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு சின்ன கோடிங் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ சிஸ்டம்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அடிக்கடி உங்களுடைய விண்டோல மாற்ற வேண்டாம். நீங்க பண்ற ஒர்க்கு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். கண்டினியூ பண்ணிட்டே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், விண்டோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க கூட இதை நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நான் வந்து அந்த ஸ்கோர் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து பண்ணிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் 25 ரன்ஸ் அப்படிங்கிறது காமிக்குது. பட் இதில் வந்து ஒரு நிறைய பெய்டு ஏபிஐஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ஏபிஐ அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது. ஜஸ்ட் எவ்வளோ ஸ்கோர் வித் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பால் போட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்கோர் அண்ட் விக்கெட்ஸ் மட்டும் நமக்கு வந்து இதில் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்து இப்போ என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ரெக்யூஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் வந்து இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ரெக்யூஸ்ங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதுக்காக Win10 Toast அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றின டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரம் Win10 Toast import toast notifier. ஓகேங்களா, ஸோ toast notifier மூலமாக தான் நம்ம இந்த இடத்துல அந்த நோட்டிஃபிகேஷனை வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னா, from time import sleep. ஸோ ஒரு ஸ்லீப் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுதுல, அது எவ்வளோ டைம் பீரியட்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத போடுறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு தேவையான பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் xml.e3.elementary as ET. ஸோ E3 பேக்கேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ E3 பேக்கேஜ் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். உங்களுக்கு E3 பேக்கேஜோட டுட்டோரியல் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை பற்றின லிங்க்கை நான் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இனிமேல் நம்மளே கோடிங்ஸ் எழுத போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதுறேன். ஃபஸ்ட் நமக்கு தேவையான URL அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த URL என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த URL தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு XML டேட்டா நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த XML டேட்டாவில் வந்து நமக்கு வந்து நடக்கிற எல்லா மேட்சஸோட கிரிக்கெட் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மேட்சஸோட ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த XML ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அந்த ஸ்கோரை வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இந்த URL வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நமக்கு தேவையான URL வந்து இப்போ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக while true அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ while true கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் r ஈக்குவல் டு request.get of URL அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நம்ம அந்த கூகுள் குரோமில் போயிட்டு யூசர் இது அந்த URL ஹிட் பண்ண நமக்கு சம் டேட்டா வருதுல, அதே போல் இங்கே நம்ம request.get போடுறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த URL வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்படி உங்களுக்கு கரெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த R அப்படிங்கிறதுல வந்து அந்த டேட்டா எல்லாமே ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் டேட்டாவை மட்டும் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, டேட்டா ஈக்குவல் டு r.text அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு டேட்டா அப்படிங்கிறதுல அந்த XML ஒன்று வச்சிருந்தால, ஸோ அந்த XML நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த XML வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா அப்படிங்கிறதுல இப்போ நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு XML ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறேன் பாருங்கள். XML டேட்டா ஈக்குவல் டு et. ஃப்ரம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு டேட்டா அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்ததுமே இப்போ எனக்கு என்னன்னா, XML_data டேட்டா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் நம்மளுக்கு அந்த ஒரு அவுட்புட் வந்ததுல அது வந்து ஒரு XML ஃபார்மேட்டில் இப்போ எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்து நமக்கு என்ன அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது பாருங்க. இப்போ இது வந்து ஒரு XML ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஐட்ரேட் பண்ணணும்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் RSSங்கிறது ஒன்று இருக்குது, அதுக்குள்ள சேனல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அந்த சேனலுக்குள்ள ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேனல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
போட்டுங்க. ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ் ஃபீடரில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூட் டேக்காக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிறது தான் சேனல் அப்படிங்கிறது ஆர்எஸோட சைல்டு டேக். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா டேரெக்டாக சேனல் டேக்கை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த சேனல் டேக்கில் இருந்து அதுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஐட்டம் தான் நமக்கு வந்து இன்றைக்கி நடக்கிற இந்த ஐபிஎலோட இது. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு தேவை அந்த ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சேனல் எடுத்துக்கிறேன். சேனல் ஈக்குவல் டு XML data dot find of சேனல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் அப்படிங்கிறதுல அந்த சேனல் அப்படிங்கிற அந்த எக்ஸ்எம்எல் ஆட்ரிபியூட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஆட்ரிபியூட் வந்து அதுக்கு உள்ள இருக்கிற சைல்டு எல்லாமே இப்போ இந்த சேனல் அப்படிங்கிற இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஐட்டம் இன் சேனல் டாட் find all ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா சேனல் அப்படிங்கிறதுல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இங்கே என்ன தேவைன்னா இந்த நம்மளுக்கு இப்போ சென்னை மேட்சை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து என்ன டைட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே வந்து என்ன இருக்குன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து அந்த டைட்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைட்டில் எப்படி எடுக்கிறேன், டைட்டில் ஈக்குவல் டு item dot find of title. ஓகேங்களா? ஸோ ஐட்டம் ஈக்குவல் டு ஃபைண்ட் டாட் டைட்டில் கொடுத்தனா இப்போ எனக்கு வந்து டைட்டில் வந்துடும். இப்போ அடுத்து நான் செக் பண்ணுறேன்னா இஃப் சென்னை. ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டிலுக்குள்ளே இருக்கிற எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து சென்னை மேட்சை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இஃப் சென்னை இன் டைட்டில் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சென்னை அப்படிங்கிறது அந்த டைட்டில் டாட் டெக்ஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை நான் அனுப்ப போகிறேன். அதாவது எந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குதுல்ல, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் வந்து அனுப்ப போகிறேன். அது எப்படி அனுப்புறேங்கிறத இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், டெஃப் சென்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 இதை ரிசீவ் கொடுக்குறேன். என்னெல்லாம் கொடுக்குறேன்னா டைட்டில் மெசேஜ். ஸோ இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஸ்கோர்னு இருக்குல்ல, அதான் டைட்டில். உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படிங்கிறத மெசேஜ் நான் வச்சிருக்கேன். அதை நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் அதுக்குள்ள அப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இந்த டோஸ்ட் நோட்டிஃபையரை யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓபிஜே ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ டோஸ்ட் நோட்டிஃபையருக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், ஓபிஜே டாட் ஸோ டோஸ்ட் ஆஃப். இதுக்கு தேவையான இன்புட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். என்னெல்லாம் கொடுக்குறேன், டைட்டில் கமா மெசேஜ் கமா ஐகான் பாத் ஈக்குவல் டு நன் கமா டியூரேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதாவது எங்கள் பாப்பப் வந்த உடனே இந்த நோட்டிஃபிகேஷன் இடத்துல எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். நான் 5 seconds அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்து இங்கே திரும்ப நம்ம பழைய கோடிங்க்கு வர்றேன். இஃப் சென்னை இன் டைட்டில் டாட் டெக்ஸ்ட் அப்படி இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கோர், இல்லைனா கிரிக்கெட் ஸ்கோர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா ஐபிஎல் ஸ்கோர்னு வச்சுக்கலாம். ஐபிஎல் ஸ்கோர் கமா டைட்டில். ஸோ டைட்டில் என்ன இருக்குதோ நான் அதை அப்படியே அனுப்பிடுறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டைட்டிலில் தான் அந்த ஸ்கோர் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சென்ட் பண்ணிட்டேன். இனி இந்த யூஆர்எல்ல இருக்கிற டேட்டாவை அந்த ஸ்கோரை வந்து நம்ம எவ்வளோ டைம் டியூரேஷனில் ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்றே நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்லீப் 10 seconds ஒன்ஸ், எனக்கு வந்து 10 seconds ஒன்ஸ் வந்து நீ ஃபெச் பண்ணி எனக்கு இங்கே வந்து ஸ்கோரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இதை வந்து 1 minute கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அவ்வளோ டைம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் சேவ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் கோடிங். ஸோ இது நம்ம ரன் பண்ணணும், நமக்கு தேவையான அவுட்புட் வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறத நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை, அப்போ தான் நம்ம புதுசு பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண, இப்போ இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு இப்போ நம்ம ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஐபிஎல் ஸ்கோருங்கிற ஒரு டைட்டில் வரும். அதுக்கு கீழே எவ்வளோ என்ன மேட்ச் டீம் நேம்ஸ் என்ன, அவங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளை எந்த மிஸ்டேக்கும் பண்ணலன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிரும். ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கோம் டியூரேஷனில். ஓகே,
என்னன்னா இப்போ இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறத நம்ம வந்து டோஸ்ட் நோட்டிஃபைக்கு பாஸ் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு XML ஆப்ஜெக்ட். ஏன்னா நான் இங்கே டைட்டில் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னா ஒரு ஃபைன் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைன் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு XML ஆப்ஜெக்டாக தான் எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ XML ஆப்ஜெக்ட் நம்ம அங்கே ரிட்டர்ன் அனுப்புகிறோம் அப்படின்னா XML ஆப்ஜெக்ட் அந்த டோஸ்ட் நோட்டிஃபையரால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா டைட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் வந்து அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் நமக்கு எரர். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் வித்தவுட் டிபக்கிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா IPL ஸ்கோர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் 45 அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கோடிங் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.